எல்லாருக்கும் வணக்கம். இந்த தக்கர் பாபா வித்யாலயாவின் தலைமையில் இருக்கும் திரு மாருதி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை தவிர நான் யாருன்னு இங்கே யாருக்குமே தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் தமிழ்நாடு கிட்னி ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு தொண்டு நிறுவனம் இருக்குது. நாங்கள் இலவசமாக டயாலிசிஸ் கொடுத்துட்ருக்கோம். சென்னையில் ஒரு 10 இடத்துல டயாலிசிஸ் யூனிட் இருக்குது, தமிழ்நாட்டில் 15 இடத்துல இருக்குது. அதில் ஒரு ப்ரிவென்ஷன் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதோடைய ஹெட் அண்ட் அட்வைசரி மெம்பராக இருக்கிறேன். இங்கே தக்கர் பாபா வித்யாலயாவுக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி அந்த விழிப்புணர்ச்சி கிட்னி டிசீஸை பற்றி அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுத்துருந்தோம். அதை இன்றும் நம்ம மாருதி சார் அவர்கள் ஞாபகம் வைத்துக்கொண்டு எனக்கு அந்த மெயில் அனுப்பின பொழுது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அதில் இருந்த கண்டென்ட் எல்லாம் படித்த பொழுது நான் இங்கே பேசணுன்ட்டு வரல, இவங்களாம் என்ன பேச போகிறாங்கன்னு கேட்கணும். ஏன்னா அதில் இருந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப மைண்ட் பாக்லிங்காக இருந்தது. வெரி ரெலவெண்ட் டு டுடேஸ் சினாரியோ அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட். இது யாராவது இதெல்லாம் கையில் எடுத்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்குமே. இது யாரால் செய்ய முடியும்? ஏன்னா எல்லாமே குளோபல் இஷ்யூஸாக இருக்குது. பட் ஐ ஆக்சுவலி கேம் ஹியர் டு லிசன். என்ன பெரியவர்கள்லாம் என்ன பேச போகிறாங்கன்னு பார்க்குறதுக்கு தான் மெயினாக வந்தோம். பட் எனக்கு முன்னாடி பேசினவர்கள் எல்லாம் கேட்கும்பொழுது நிறைய விஷயங்கள் எனக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருந்து நிறைய வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அதெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் பேசிக்கலி நம்ம முன்னாடி பேசின அம்மையாரும் அவர் சிலர் சொன்ன மாதிரி ஒரு 30-40 வருடத்துக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சுருந்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையெல்லாம் இந்த மாதிரி இல்லை. வி வேர் வெரி பீஸ்ஃபுல். இந்த அளவு நமக்கு வருமானமும் கிடையாது. ஸோ இன்றைக்கி கடைசியாக என்னோடய அப்பா ரிட்டையர் ஆகும்போது வாங்கின சம்பளத்தில் அதை போல் 5 times 10 times இன்றைக்கி என்னோடய பையன்லாம் வாங்கிட்டு இருக்காங்க ஆஸ் அ ஃபர்ஸ்ட் மந்த் சேலரின்னு. ஆனால் நமக்கெல்லாம் இந்த பணம் தான் கண்ணுக்கு இன்றைக்கி தெரியறதே தவிர வாழ்க்கையில் பல வேல்யூகள் நம்முடைய முன்னே இருக்கும். இந்த ஒரு உதாரணமான ஒரு இன்றைக்கி அவருக்கு ஈக்குவலாக யாரையுமே சொல்ல முடியாது மகாத்மா காந்திக்கு. அவர் கொடுத்த வேல்யூஸ் எல்லாம் இன்றைக்கி இளைய தலைமுறைக்கு தெரியுமான்னு கூட தெரியல. பல விஷயங்கள் நான் வயலன்ஸ் அப்படின்னா என்னென்னு யாருக்காவது தெரியுமாங்கிறது தெரியல. இன்றைக்கி உலக போர் பற்றி நிறைய பேசினாங்க. அதெல்லாம் நினைக்கும் பொழுது இது ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும். பல வருடங்களுக்கு முன்னாடி we were living a very simple life, not very scientific, not much advancement. ஆனால் நம்ம விஞ்ஞானத்தை கையில் எடுத்துக்கொண்டு அம்மையார் சொன்ன மாதிரி இதில் நிறைய கண்டுபிடிக்கிறேன்னு நம்ம போயிட்டே இருந்துட்டு ஒரு லெவலுக்கு நம்மளுக்கு எப்படி நிறுத்தணும்னு தெரியல. இங்கேருந்து விண்வெளியில் போன நம்ம சுனிதா வில்லியம்ஸ் அந்த அம்மா அங்கே போய் ஸ்டக் ஆகிட்டாங்களே தவிர அவங்க திரும்பி வர்றதுக்கு அவ்வளவு நாள் ஆனது. ஆனால் நம்மளால் அதுதான் கண்டுபிடிக்க முடிஞ்சதே தவிர அதுக்கு அவ்வளோ சீக்கிரமாக அவங்கள கூட்டின்னு வர முடியறதுக்கு அளவுக்கு நமக்கு டெக்னாலஜி இல்லை. ஸோ மனிதர்கள் நமக்கு நம்மையும் மீறி ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இந்த பல பிரச்சனைகளுக்கு என்னை பொறுத்த வரையிலும் இங்கே ரொம்ப எம்டியாக இருக்குது. இந்த ஆன்மீகம் இல்லாதது தான் பல விஷயங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஒரு பொறுமையின்மை அப்படிங்கிறது ஒரு நம்ம தினம் பார்க்குறோம். ரோட்டில் போயின்னு இருக்கோம், ஒரு ரெட் சிக்னல் இருக்குது, யார் நிற்கிறாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிடிசி பஸ் நிற்கிறது கிடையாது. அது ஒரு ரூல் ஆகிடுது. பிடிசி பஸ்காரன் நிற்க மாட்டான் அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லா தவறுகளும் நியாயப்படுத்தப்படுகிறது. ஒரு 2 வீலர்காரங்க இப்படி கட் பண்ணிவிட்டு அப்படி போகிறது, அதெல்லாம் நியாயமா? செய்யணுமா? அவ்வளோ அவசரமாக போகணுமா? அந்த அளவுக்கு பொறுமை மக்களிடையே இல்லவே இல்லை. ரெண்டாவது, நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு குறிக்கோளாக இருக்கே தவிர என்ன செய்ய போகிறோம்? வாட் இஸ் இட் தட் யூ வாண்ட் இன் லைஃப்? வாட் யூ ஸ்டாண்ட் ஃபார்? இத்தனை வருஷம் நம்ம என்ன சாதித்தோம்? நமக்கு என்ன தெரியும்? நம்ம இந்த கொரோனா வந்த பொழுது எல்லோரும் வீட்டில் இருந்த பொழுது எவ்ரிபடி செட் என்ன போர் அடிக்கிறது, என்ன செய்ய முடியும்? எல்லோரும் டிவி தான் பார்த்துட்டு இருந்தாங்களே தவிர அவரவர்கள் எத்தனையோ புத்தகங்கள் இருக்குது. யாராவது எடுத்து அதெல்லாம் வாங்கி படித்தாங்களா? ஏதோ திருக்குறள் படித்தாங்களா, ராமாயணம் படித்தாங்களா, ஏதோ ஒன்று படித்தாங்களான்னா இல்லை. எல்லோரும் 24 hours இந்த சேனலை போட்டுன்னு தான் பார்த்தோமா இருந்தது. இன்றைக்கி அந்த டிவி ஸ்க்ரீன் நமக்கு வேணுமா வேண்டாமா? அது இருக்குது, யாரோ கொடுக்குறாங்க அந்த டிவி ப்ரோக்ராம், அதனால் அதை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை விட்டுறோம். ஒரு சின்ன விஷயங்கள் சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த கிட்னி ப்ராப்ளம் பற்றி அவேர்னஸ் ப்ரோக்ராம் நாங்கள் செய்யும் பொழுது கேம்ப் அப்படின்னு கண்டக்ட் பண்ணுறோம் ஃபார் ஏர்லி டிடெக்ஷன் அப்படின்னு. ரொம்ப முக்கியமான காரணம்
அதிக அளவு சர்க்கரை நோயும் அதிக அளவு பிளட் ப்ரெஷர் இருக்கிறது தான் இந்த கிட்னி ப்ராப்ளம்க்கு காரணம். நாங்கள் இந்த கேம்பெல்லாம் ஆரம்பிக்கும்போது 40 வயது மேற்பட்டவருக்கு தான் நாங்கள் வச்சுருந்தோம். பட் இந்த கேம்பை நான் பண்ண எனக்கு என்ன நிறைய விஷயங்கள் புரிஞ்சுதுன்னா, 25 வயசு பசங்களுக்கெல்லாம் கூட பிபி ரொம்ப ஹையாக இருக்குது. அதனால நாங்கள் இந்த ஏஜை கம்மி பண்ணிவிட்டு அடல்ட்ஸ்க்கெல்லாம் பண்ணணும். 20 இயர்ஸ் மேற்பட்டவர்களுக்கு இன்றைய சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு யங்ஸ்டர்ஸுக்கு அவ்வளவு ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குது. ஒரு பொறுமையின்மை, ஒரு மனசில் ஒரு அடக்கம், ஒரு கண்டென்ட்மெண்ட், ஒரு போருங்கிற ஒரு சிந்தனை வரமாட்டேங்கிறது. கையில் இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த சந்தோஷங்கிற கான்செப்டுக்கு யாருக்குமே அர்த்தம் தெரியலையே தவிர, இன்றைக்கி எந்த குழந்தைங்களையும் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால் நோபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் மேரேஜ். லைஃப்பில் நான் செட்டில் ஆன பிறகு என்ன வாட் இஸ் த மீனிங் ஃபார் செட்டில்மெண்ட்? ஏதோ ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய் செலவு சம்பாதிக்கிற அளவுக்கு வந்தால் தான் அந்த குழந்தை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பல முரண்பாடான சிந்தனைகள். நம்ம எக்கானமியில் நம்ம ரொம்ப தலை தெரிச்சு போயிட்டோம். 8 டைரக்ஷன்ஸ் இல்லை, அதுக்கு மேலே 16 டைரக்ஷன்ஸ்லேயும் ஓடின்னு இருக்கோமே தவிர இதற்கெல்லாம் எங்கே ஒரு தீர்மானம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மிகவும் வருத்தமான விஷயம். இன்றைக்கி நடந்துட்டுருக்கிற குளோபல் வார் சொல்ல மாதிரி குறிப்பிட்டு தாக்கக்கூடிய அவ்வளோ ஒரு ஃபோக்கஸ்டு அட்டாக் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பள்ளிக்கூடம், குழந்தைங்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு மேலே குண்டு போடணும் அப்படின்னு ஒருத்தர் நினச்சானே எவ்வளோ ஒரு அரக்க குணத்தோடு இருந்திருப்பாங்கன்னு தெரியும். ஸோ இதெல்லாமே நீங்கள் எல்லோரும் சிந்தனை செய்து இந்த குழந்தைகள் எல்லோரும் கூட கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். வாட் டு வி வாண்ட், வேர் ஆர் வி ரன்னிங் பிஹைண்ட், டு வி வாண்ட் வாட் இஸ் ஷோன் இன் லைஃப்? பார்க்குறது எல்லாமே மாயை தான். அது எல்லாமே நம்ம துரத்திட்டு ஓடணுமா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. தீர்மானமாக நல்ல முடிவெடுத்து நல்லா வாழணும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. மை நேம் இஸ் எம் ஸ்ரீதரன். மாருதி சாரோட யூத் ஃபாரம் ஃபார் காந்தி ஸ்டடீஸில் ஒரு மோர் தென் 30 இயர்ஸ் அவரோட இணைந்து நான் பணியாற்றுறேன். இப்போது நேஷ்னல் யூத் ப்ராஜெக்டில் தமிழ்நாடு கோஆர்டினேட்டராக இருக்கேன், இன்டகிரேட்டிங் த இந்தியன் யூத்ஸ். 2 விஷயம் தான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். மாணவர்கள் கொஞ்சம் இது காது கொடுத்து கேட்கணும். ஒன்று, நம்ம வீட்டில் அனாவசியமாக ஃபேனோ லைட்டோ எரிஞ்சாலே அது நம்ம வீட்டுக்கு நம்ம எதோ இழக்கிற மாதிரி நம்ம நினைப்போம். இட் இஸ் எ நேஷ்னல் வேஸ்ட். அது நமக்கு பணம் கட்டி எலக்ட்ரிசிட்டி பில்லு ஜாஸ்தி வருது அதனால் அது ஆஃப் பண்ணுங்கிறது இல்லை. நமக்கு பயன்படாதப்போ அது யூஸ் பண்ணலாம், இன்னொருத்தருக்கு அது பயன்படும். அப்படி பார்க்கும்போது இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இது இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லோரும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது இன்டர்நேஷ்னல் வேஸ்ட். அதை பார்க்குறப்போ அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது. தாவரங்களை நம்ம உற்பத்தி பண்ணலாம், கிராப்ஸ் எல்லாம் நம்ம கேன் கல்டிவேட், நிறைய பண்ணலாம். ஆனால் இந்த பெட்ரோலியம்லாம் வந்து 1000 ஆண்டுகளாக பூமிக்குள்ளே இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை இழந்துட்டால் திருப்பி ஃப்யூச்சரில் வந்து கிடைக்காது. ஒரு பாம்பு போடுறேன், கரும் புகையாக இருந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஒன்றாவது அது ஒரு விஷயம். அது எல்லோரும் நம்ம வருத்தப்படணும். சொன்னாங்க மேடம், பிரேமா மேடம் சொன்னாங்க பாருங்கள், எங்கேயோ கொண்டு போடுறோம், நமக்கு இங்கே கேஸ் கிடைக்கல. ஸோ அதை நம்ம எப்படி நம்ம இது பண்ணணும்னு சொன்னால், காந்தியை தான் நம்ம திருப்பி அதை ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. இன்றைக்கி நான் பார்க்குறப்போ காந்தி வந்து தெரியல, காந்தி வந்து இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு சரியாக காந்தி ஏன்னா புரிஞ்சிக்காமல் இருக்காங்கன்ட்டு. காந்தி தான் ஜெயிச்சார், காந்தி வென்றார். அதுதான் முதன்மையான விஷயம். இன்றைக்கி உலகத்தில் என்ன சொல்கிறான், இந்தியாவால் இந்த போரை நிறுத்த முடியுன்றான். ஈரான் அம்பாசிடர் டு இந்தியா அவன் சொல்கிறான், இந்தியா நினச்சா அந்த வாரம் நிறுத்த முடியுன்றான். என்ன நம்பிக்கையில் சொல்கிறான்? நம்ம மேலே அவ்வளோ அதீத நம்பிக்கை, இந்த நான் வயலன்ஸ் பிகாஸ் ஆஃப் மகாத்மா காந்தி. அதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்தியாவால் தான் இந்த வாரம் நிறுத்த முடியுன்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மள்ட்ட வெப்பன்ஸ் அவனோட ஜாஸ்தி வச்சுருக்கோமா? இல்லை. இருந்தாலும் இந்த நான் வயலன்ஸுங்கிற இந்த வெப்பன், அதுதான் காந்தி யூஸ் பண்ண வெப்பன். அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணணுங்கிறத இது பண்ணோம். அதுக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா என்ன தோணுதுன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன மீட்டிங் போட்டு ஒரு ரூமுக்குள்ளே சொன்னாங்க, ஈரான்காரனுக்கு அமெரிக்காக்காரனுக்கு கால் உழவு போகிறதில்லை. இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு மாஸ் ரேலி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வெள்ளைக்கொடினா பெரிய கொடியாக ஒரு 200 மீட்டர் 300 மீட்டருக்கு வெள்ளைக்கொடியை ஒவ்வொரு ஊர்லேயும் அரேஞ்ச் பண்ணி, நாங்கள் இந்த வாரம் வந்து விரும்பலை, இந்தியா விரும்பலை அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அதை பண்ணினா அவங்க காதில் விழும். இந்த டிவியை பார்த்தா ஏதாவது உங்களுக்கு ஒன்று தோணும். என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.